கருப்பு எங்கள் நிறம் எங்கள் நிறம், சிவப்பு எங்கள் குணம் எங்கள் குணம். கருப்பு எங்கள் நிறம் எங்கள் நிறம், சிவப்பு எங்கள் குணம் எங்கள் குணம். கருப்பு எங்கள் நிறம் எங்கள் நிறம், சிவப்பு எங்கள் குணம் எங்கள் குணம். சேர்த்திடுவோம் வா நமது கரம், சேர்த்திடுவோம் வா நமது கரம். காவி பாசிசமே போயுது பெரியாறு நிலம். கருப்பு எங்கள் நிறம் எங்கள் நிறம், சிவப்பு எங்கள் குணம் எங்கள் குணம். கருப்பு எங்கள் நிறம் எங்கள் நிறம், சிவப்பு எங்கள் குணம் எங்கள் குணம். வர்ணம் சாதி குலம் கோத்திரம், குலம் கோத்திரம். வர்ணம் சாதி குலம் கோத்திரம், குலம் கோத்திரம். வேதம் கீதை மனு சாத்திரம், மனு சாஸ்திரம். வேதம் கீதை மனு சாத்திரம், மனு சாஸ்திரம். புராணம் இதிகாசம் பூங்கட வெங்காயம், புராண வெங்காயம். புராணம் இதிகாசம் பூங்கட வெங்காயம், புராணம் இதிகாசம் பூங்கட வெங்காயம். சுயமரியாதை தன்மானம் இதுதான் எங்கள் தேசம். கருப்பு எங்கள் நிறம் எங்கள் நிறம், சிவப்பு எங்கள் குணம் எங்கள் குணம். கருப்பு எங்கள் நிறம் எங்கள் நிறம், சிவப்பு எங்கள் குணம் எங்கள் குணம். சேர்த்திடுவோம் வா நமது கரம், சேர்த்திடுவோம் வா நமது கரம். காவி பாசிசமே போகுது பெரியாறு நிலம். கருப்பு எங்கள் நிறம் எங்கள் நிறம், சிவப்பு எங்கள் குணம் எங்கள் குணம். கருப்பு எங்கள் நிறம் எங்கள் நிறம், சிவப்பு எங்கள் குணம் எங்கள் குணம். தேர்தல் என்பது வழக்கமான இதுவரை வந்து போகின்ற தேர்தல் போல கிடையாது, உங்களுக்கு தெரியும். அது ஏதோ இந்தியா கூட்டணி வெர்சஸ் என்டிஏ கூட்டணி, அதாவது பாரதிய ஜனதாவுடைய அந்த அணியத்திற்கும் காங்கிரஸ் தலைமையிலான அந்த அணியத்திற்கும் நடக்கக்கூடிய ஒரு போட்டி. அதில் யார் வின் பண்ண போகிறாங்க என்கின்ற ஒரு நார்மலான தேர்தல் இது கிடையாது. பதிலாக இந்த தேர்தலோட தன்மையே வேறு. அது ஜனநாயகம், அம்பேத்கருடைய பங்களிப்போட கொண்டு வரப்பட்ட கான்ஸ்டிடியூஷன் ஜனநாயகம், இது அழியப் போகிறது. அதற்கு பதிலாக அந்த இடத்துல 2000 ஆண்டு காலமாக எதிர்த்து தந்தை பெரியார் போராடினாரோ, நீதி கட்சி போராடியதோ, திராவிட இயக்கம் போராடியதோ, சமூக அக்கறை உள்ளவர்கள் போராடினார்களோ, அந்த மனு சாஸ்திரம் அதிகாரத்துக்கு வரப்போகின்றது. இனி மனு சாஸ்திரம் தான் சட்டம், மனு சாஸ்திரம் தான் கான்ஸ்டிடியூஷன் என்கிற வகையில் மனு சாஸ்திரத்திற்கும் இன்று இருக்கக்கூடிய ஜனநாயகத்துக்குமான போட்டி. இதை எது வெல்ல போகிறது என்பதுதான் அது. பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தால் இனி அரசியலமைப்பு சட்டமாக மனு சாஸ்திரம் வரும் என்கிற வகையில் அதை அனுமதிக்கக்கூடாது என்பதற்கான இந்த போட்டி தான் இது. அவர்கள் சொல்கிறார்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் சொல்லி. ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதை நாம் என்ன புரிஞ்சுக்கிறோம் சொன்னால், கொஞ்சம் அரசியல் ரீதியாக விழிப்புணர்வு கொண்ட நாம் என்ன புரிஞ்சு வச்சிருக்கோன்னு சொன்னாக்கா, அவர்கள் சட்டமன்ற தேர்தல் தனியாக நடத்தி பாராளுமன்ற தேர்தல் தனியாக நடத்துவார்கள். இதுவரைக்கும் நடந்து கொண்டு வருது. இனி அப்படி இருக்காது. ஒரே தேர்தல், சட்டமன்றத்திற்கு பாராளுமன்றத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரே தேர்தல். இதைத்தான் அவங்க ஒரே தேர்தல் என்று சொல்கிறார்கள் என்பதாக நம்ம புரிந்து கொள்கிறோம். இல்லை, ஒரு தேர்தல் தான். இதுதான் கடைசி தேர்தல். இனி தேர்தலே கிடையாது. இது ஒரு தேர்தல், இது கடைசி தேர்தல். இதற்கு மேலே அவர்கள் வெற்றி பெற்றால் இனி தேர்தலே கிடையாது என்கிற டேஞ்சர் வரப்போகிறது. எனவே தான் சொல்கிறோம், ஜனநாயகம், வாக்குரிமை, மக்களுடைய விருப்பம் என்பது ஆட்சி அதிகாரத்தில் அமர்த்தப்பட வேண்டும் என்பதுதான் ஜனநாயகம், என்பதுதான் தேர்தல் என்று சொன்னால், அதற்கு இந்த தேர்தலோட முடிவு கட்டுவதற்கு பிஜேபி வருகிறது. அது இல்லை, இந்த நாடு ஒரு செக்யூலர் கண்ட்ரி. நம்முடைய அரசமைப்பு சட்டம் சொல்வது போல, we the people of India having solemnly resolved to constitute India into sovereign, secular, socialist republic, democratic republic. அதாவது இந்த நாட்டை, இந்திய நாட்டை, இந்திய மக்களாகிய நாங்கள் இறையாண்மை கொண்ட சோசலிச மதச்சார்பற்ற ஜனநாயக குடியரசு ஆட்சியாக நிறுவதில் உறுதியேற்றுக் கொள்கிறோம் என்கிற பிரியாம்பிள் இனிமே இருக்காது. ஏற்கனவே வாரணாசியில் ஒரு 5 பார்ப்பனர்கள்
ஒரு டிக்ளரேஷனை வெளியிட்டாங்க. அது என்னன்னு சொன்னா 2024 பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றால் இனி அம்பேத்கர் இயற்றிய சட்டம் இருக்காது, பதிலாக மனு சாஸ்திரம் தான் சட்டம் என்று அவர்கள் உறுதியேற்றிருக்கிறார்கள். அந்த உறுதிமொழியா அல்லது ஏற்கனவே இருக்கின்ற பிரியாம்பிள் அந்த உறுதிமொழியா என்பதற்கான தேர்தல் இது. தேர்தலிலே தோற்கடிப்போம், தெருவிலும் தோற்கடிப்போம், தேர்தலிலே தோற்கடிப்போம், தெருவிலும் தோற்கடிப்போம், தேர்தலிலே தோற்கடிப்போம், தெருவிலும் தோற்கடிப்போம். இந்த முறை பிஜேபிக்கு வாக்களித்தால் இனி வாக்களிக்க முடியாது, இனி வாக்களிக்க முடியாது. இந்த முறை பிஜேபிக்கு வாக்களித்தால் வாக்களிக்க முடியாது, இனி வாக்களிக்க முடியாது. வரும் எலெக்ஷனில் காவியை ஜெயிக்க விட்டால் இனி எதிர்த்து பேசவே முடியாது. தேர்தலிலே தோற்கடிப்போம், தெருவிலும் தோற்கடிப்போம், தேர்தலிலே தோற்கடிப்போம், தெருவிலும் தோற்கடிப்போம். அம்பேத்கர் எழுதிய அரசியல் சட்டம் அதனிடத்தில் இனி மனு தர்மம், மனு தர்மம். அம்பேத்கர் எழுதிய அரசியல் சட்டம் அதனிடத்தில் இனி மனு தர்மம், மனு தர்மம். கருத்துரிமை, எழுத்துரிமை, பேச்சுரிமைக்கு தூக்கு மரம், தூக்கு மரம். கடன்பட்ட விவசாயி கண்ணீர் தற்கொலை அவமானம், கடன் பெற்ற விவசாயி கண்ணீர் தற்கொலை அவமானம். மோடியின் நண்பன், மோடியின் குஜராத் நண்பனுக்கு இந்திய நாடே அடமானம், இந்திய நாடே அடமானம். இந்து நாடு, இந்து மக்கள் நாட்டை ஏக்கும் நாடகம், நாட்டை ஏக்கும் நாடகம். காவியை வீழ்த்திட கரம் கோர்க்க அழைக்குது அழைக்குது தேர்தல் களம். தேர்தலிலே தோற்கடிப்போம், தெருவிலும் தோற்கடிப்போம், தேர்தலிலே தோற்கடிப்போம், தெருவிலும் தோற்கடிப்போம். ஜிஎஸ்டி, நீட், மின்சாரம், உயிரை உறிஞ்சும் ஒன்றியம், உயிரை உறிஞ்சும் ஒன்றியம். மாநிலங்கள் உரிமை பறித்து நெருங்கி வரும் பாசிசம், நெருங்கி வரும் பாசிசம். எரியுது எரியுது மணிப்பூர், பற்ற வைத்ததே காவி கூட்டம், பற்ற வைப்பதே காவி கூட்டம். குலத்தொழிலுக்கு 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 உயிர் கொடுக்கும் விஸ்வகர்மா வேலை திட்டம், விஸ்வகர்மா வேலை திட்டம். ஒரே நாடு ஒரே தேர்தல், மக்கள் பாசிச ஆட்சிக்கு போடும் பாலம், பாசிச ஆட்சிக்கு போடும் பாலம். ஒரே தேர்தல் ஒரே நாடு, பாசிச ஆட்சிக்கு போடும் பாலம், பாசிச ஆட்சிக்கு போடும் பாலம். போரிட அழைக்குது தேர்தல் களம், தெருவிலும் நடத்த வேண்டும் யுத்தம். தேர்தலிலே தோற்கடிப்போம், தெருவிலும் தோற்கடிப்போம், தேர்தலிலே தோற்கடிப்போம், தெருவிலும் தோற்கடிப்போம், தேர்தலிலே தோற்கடிப்போம், தெருவிலும் தோற்கடிப்போம். தேர்தலில் தோற்கடித்தே தீர வேண்டும். ஆனால் தேர்தலில் மட்டும் தோற்கடிக்க முடியாது என்பது நமக்கு அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான். தேர்தல் களம் என்பது அது ஓடுனது, அவ்வளோதான். தேர்தலில் மட்டும் இந்த ஃபேசிஸ்ட்களை வீழ்த்த முடியாது. அவன் எல்லாத்துலேயும் வேரூன்றிட்டான். அவன் ஜுடிஷியரியில், அதேபோல் நிர்வாகத்துறையில், IAS IPS, அதேபோல் மக்களோட மனதில். நம்மை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்டூரில், இந்த ஊர்லெல்லாம் கிராமத்தில் எதுவும் பேய் பிசாசு அண்டாமல் இருக்கிறதுக்கு காப்பு கட்டுவாங்க. அப்படி காப்பு கட்டப்பட்டது போல இந்த காவி உள்ளே வராமல் இருப்பதற்கு கருப்பு காப்பு கட்டப்பட்டிருக்கிறது மேட்டூர்லேயே, தமிழகத்தில், தந்தை பெரியாரின் மூலமாக. ஆனால் வடக்க முழுக்க காவிகள் நுழைந்து விட்டார்கள். அவங்க எல்லாத்தையும் நாசப்படுத்திட்டான். மக்களோட மனதில் இந்துத்துவம், மாட்டு அரசியல், அதே போல் மாட்டு அரசியல், முஸ்லீம் வெறுப்பு அரசியல் என்பதாக அவன் எல்லாவற்றிலையும் வேரூன்றிட்டான். அதை பிடுங்கி எறிய வேண்டுமானால் வெறும் தேர்தலை மட்டும் முடியாது. ஆனால் தேர்தல் வெற்றி என்பது அவர்களுடைய அடுத்த நகர்வை தடுத்து நிறுத்தும். அதனால தான் தேர்தல் என்பது ஒரு முக்கியத்துவம் உள்ளது. வழக்கமான தேர்தலை போல கிடையாது.
எங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், தேர்தலை புறக்கணித்து வந்தவர்கள் ஒரு 40 ஆண்டு காலமாக. மக்கள் கலை கழகம் கம்யூனிசத்தை லட்சியமாக கொண்டிருக்கூடிய அமைப்பு. ஒரு கம்யூனிசத்தை நாம் அடையணும்னு சொன்னாக்கா அதற்கு நாம் இந்த தேர்தல் பாதையின் மூலமாக சாத்தியப்படுத்த முடியாதுங்கிறது எங்களோட கருத்து. இது போதுமானதல்ல எங்களோட கருத்து. என்றாலும் கூட கம்யூனிச லட்சியத்தை அடைவது நெடும் தொலைவு. ஆனால் கம்யூனிச லட்சியத்தை அடையணும்னு சொன்னால் அதை பற்றி பேசணும். கம்யூனிசம்னா என்ன, இந்த கம்யூனிசம் ஏன் தேவை, அதற்கு யார் தடை என்பது குறித்து பேசணும். அதை பற்றி பேச முடியாத ஒரு பெரும் தடை தான் இந்த காவி ஃபாசிசம். இந்த காவி ஃபாசிசத்தை நாம் அகற்றாவிட்டால் நாம் கம்யூனிசத்தை பற்றியும் பேச முடியாது, அல்லது சமூக நீதி பற்றியும் பேச முடியாது. எதை பற்றியும் பேசுவதற்கு இந்த பாசிஸ்டுகள் அகற்றப்பட வேண்டும். எனவே அவர்களுடைய ஒவ்வொரு நகர்வையும் தடுத்தாக வேண்டும். தேர்தலிலும் அவர்களுடைய வெற்றியை தடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் 40 ஆண்டு காலமாக தேர்தலை புறக்கணித்து வந்த மக்கள் கலை கழகம் முதல் முறையாக இந்த பாசிசத்தை வீழ்த்த வேண்டும், அடிகொடுக்க வேண்டும், அகற்ற வேண்டும் என்பதற்காக முதலில் தேர்தலில் வாக்களிப்பது என்கிற முடிவை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். அதுவும் பிஜேபிக்கு எதிராக இந்தியா கூட்டணியை ஆதரிப்பது என்பதுதான். இந்தியா கூட்டணி ஆதரிப்பதன் பொருள் அவங்க அப்படியே ஹோலிஸ்டிக்காக ரொம்ப கரெக்டாக இருக்காங்க என்பது அதன் அர்த்தம் அல்ல. உங்களுக்கெல்லாம் தெரியும், திருக்குறள் ஒன்று இருக்குது, தன் தனி என்றால் பகை இரண்டால், தன் தனி என்றால் பகை இரண்டால், தன் தனி என்றால் பகை இரண்டால் தான் ஒருவன் என் துணையாக கொள்கவற்றில் ஒன்று, அப்படிதான் நினைக்கிறேன். தன் தனி என்றால் பகை இரண்டால் தான் ஒருவன் இன் துணையாக கொள்கவற்றில் ஒன்று. நான் தனியாக இருக்கிறேன், எனக்கு பகை 2. அந்த பகையில் 2 பகைக்கும் அது ஈக்குவல் கிடையாது. மோசமான பகை இருக்குது, இன்னொருத்தன் பகை, அவ்வளோதான். ஆனால் மிக டேஞ்சரான பகை இருக்குது. அந்த டேஞ்சரான பகையை நிறுத்துவது, அந்த பகையை அகற்றுவதற்கு தான் ஒருவன் இன் துணையாக கொள் அவற்றில் ஒன்று. அந்த 2 பேரில் 2 பகையில் ஒருவனை துணையாக நண்பனாக கொள்ள வேண்டும் என்று திருக்குறள் சொல்வதற்கு இணங்கத்தான் நாங்கள் பாஜக என்கிற மிகப்பெரிய பகையை தோற்கடிப்பதற்காக தனியார்மயம் உட்பட கொண்டு வந்த காங்கிரஸை தற்போது ஆதரிப்பதை தவிர வேறு வழியில்லை என்கிற அடிப்படையில் இந்த முடிவெடுத்திருக்கிறோம். எனவே காங்கிரஸ் ரொம்ப முழுமையான சிறப்பான கட்சி, எனவே அதற்கு ஆதரவு தரணும் என்பது நோக்கமல்ல, முதல் பகையை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக இந்த முடிவை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். தோழர்களே, முதன்முறையாக இந்த பிஜேபி என்பது அனைவருக்கும் எதிரானது. இது மேட்டூரை பொறுத்த வரைக்கும் இங்கேருந்து வரக்கூடிய தண்ணியை வச்சு விவசாயம் செய்யக்கூடிய திருச்சியை சேர்ந்தவர்கள் நாங்கள், கடைமடை பகுதியை சேர்ந்தவர்கள் நாங்கள். இங்கே தண்ணி வரலனாக்கா எங்களுக்கு ரொம்ப பாதிப்பு தான், தண்ணி வந்தாலும் பாதிப்பு தான். தண்ணி வரலன்னா பாதிப்பு, தண்ணி வந்தால் ஏன் பாதிப்பு? தண்ணி மேட்டூர் காவிரி தண்ணி மட்டுமல்ல, 5 நதிகள் பாயக்கூடிய பஞ்சாபில் 5 நதிகள் பாய்ந்தும் கூட அங்கே விவசாயிகள் போராடுறாங்க. அதன் அரசியல் என்னது? உரம், பூச்சி மருந்து, விதை உட்பட அனைத்தையும் முதலாளிகிட்டேருந்து தனியார்கிட்டேருந்து கொள்முதல் செய்ய வேண்டியிருக்கு, விலை கொடுத்து வாங்க வேண்டியிருக்குது, அதிக விலை. அதுக்கப்புறம் விளைந்த பிறகு அதை கொள்முதல் செய்வதற்கு கவர்மெண்ட் இல்லை, வியாபாரிகள் கொஞ்சம் விலை கொடுத்து கொள்முதல் பண்ணுறாங்க, நட்டம். ஒன்றே எங்கள் கிராமத்துலலாம் ஒன்று சொல்லுவாங்க, இங்கெல்லாம் எப்படின்னு தெரியல, நமக்கு பகையாக ஒருத்தவன் இருக்கான்னு சொன்னால் அவன் அழிக்கிறேன்னு சொன்னால் வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம், மாப்பிள்ளை இங்கே வா, சும்மா கிடக்குது 1 ஏக்கர் நிலம், நீ விவசாயம் பண்ணுன்னு சொன்னால் போதும், அவனை கொல்லாமலேயே கொண்டுடலாம் விவசாயம் பண்ண வச்சு. ஏன்னா அதில் வரக்கூடிய நட்டம், வேதனை, துயரம் அவன் செத்தே போயிடுவான். ஒன்று கடனாளியாகி நொந்து செத்துருவான், இல்லைன்னு சொன்னால் தூக்குகையில் தொங்கி செத்துருவான். அப்படி விவசாயிகளின் நிலைமை இதுதான். அது நாங்கள் டெல்லி விவசாயிகள் போராடிய பொழுது இங்கே போராட்டம் நடக்கலை, ஆனால் அவங்க பிரச்சனை இங்கே பிரச்சனை ஒன்று என்கிற வகையில் கை கொடுத்த விவசாயம் கையை விட்டு போகுது, கை கொடுத்த விவசாயம் கையை விட்டு போகுது, சோற்றுக்கு கையேந்தும் நிலை வருமோ, காலம் மயங்குது, எதிர்காலம் மயங்குது, எதிர்காலம் மயங்குது. கை கொடுத்த விவசாயம் கையை விட்டு போகுது, கை கொடுத்த விவசாயம் கையை விட்டு போகுது. தலைமுறை உழைப்பிலே தலை எடுத்த விவசாயம், தலையெடுத்த விவசாயம் இன்று அலை மோதும் பாறை போல ஒரு குலையுது அனுதினம், ஒரு குலையுது அனுதினம். ஒருத்த கொட்டி வளர்த்த பயிரில் கடன் மட்டும் விளையுது, கடன் மட்டும் விளையுது.
குலையுது. நாம உசிர கொடுத்து காத்த வயலில் கார்ப்பரேட்டு நுழையுது, கார்ப்பரேட்டு நுழையுது. கை கொடுத்த விவசாயம் கையை விட்டு போகுது, கை கொடுத்த விவசாயம் கையை விட்டு போகுது. கொல்லையில விளைஞ்சதெல்லாம் குவிஞ்சு கிடக்கு சாலையிலே, குவிந்து கிடக்கு சாலையிலே. கொள்முதலும் நின்னுடுமோ நெல்லு கிடக்குது தவிப்பினிலே, நெல்லு கிடக்குது தவிப்பினிலே. தஞ்சையினர் களஞ்சியமே உயிர் வாழுது ரேஷனிலே, வாழுது ரேஷனிலே. ஒரு அம்பானிய வாழ வைக்க அதுவும் பறிபோகுமோ பாதியிலே, பறிபோகுமோ பாதியிலே. கை கொடுத்த விவசாயம் கையை விட்டு போகுது, கை கொடுத்த விவசாயம் கையை விட்டு போகுது. சோத்துக்கு கையேந்தும் நிலை வருமோ காலம் மயங்குது, எதிர்காலம் மயங்குது, எதிர்காலம் மயங்குது, எதிர்காலம் மயங்குது. முப்போகம் விளைவதாக சொல்லப்படுகின்ற தஞ்சையில் கூட ரேஷன் அரிசி தாங்க வாழ்க்கை. ஆனால் அந்த ரேஷன் அரிசியும் கொடுக்கக்கூடாது, அதற்கு மானியம் கொடுக்கக்கூடாது என்று சொன்ன இந்த மோடி ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் மேட்டூர் அணை மீறி தண்ணி வந்தாலும் எங்களால் வாழ முடியாது விவசாயியால். 26லேருந்து 29 வரைக்கும் ஒரு 4 நாள் அங்கே அபுதாபியில் மினிஸ்டீரியல் கான்ஃபரன்ஸும் நடந்தது, WTOடைய மினிஸ்டீரியல் கான்ஃபரன்ஸ். அதில் என்ன எம்போசிஸ் பண்ணப்பட்டுச்சுன்னா, மோடிக்கு ஏற்கனவே நீங்கள் ஒத்துக்கொண்டது போல விவசாயிக்கு மானியம் கொடுக்கக்கூடாது, ரேஷன் கிடைக்கூடாது என்று அழுத்தமாக தரப்பட்டது. ஆனால் மோடி அவர்கள் ஹோர்டிங்கில் எல்லாம் போட்டிருக்காரு, 85 கோடி பேருக்கு நாங்கள் ரேஷன் அரிசி இலவசமாக வழங்குறோம். இதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பொய், ஃப்ராட், ஹம்பக்கது. அவன் வேறு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் இங்கே தேர்தல் வரைக்கும் இந்த போர்டை நீங்கள் வச்சுருக்கிறீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துருவீங்க. நாங்கள் நேற்று புதுச்சேரியில் பொதுக்கூட்டம் நடத்திட்டு வரோம், அங்கே ரேஷன் கடை கிடையாதுங்க, ரேஷனை ஒழிச்சிட்டாங்க. அதுக்கு பதிலாக மானியம்ங்கிற பேரில் அவங்க அக்கௌண்ட்டில் கொஞ்சம் போட்டாங்க. நம்மலாம் இப்போ இந்த கேஸ் மானியம்னு சொல்லி இப்போ யாருங்க வாங்குறாங்க? கடைசியாக நாங்கள் வாங்கினது 23 ரூபா, இப்போ கிடையாது, அது எதுவும் கிடையாது. அப்படி ரேஷன் கடையை மூடுவதற்கு WTO ப்ரெஷர் பண்ணி அதை தான் மோடி அமல்படுத்துறாரு. இதில் என்ன பெரிய நீங்கள் விவசாயிக்கு நீங்கள் பெரிய பண்ணுறீங்க, நீங்கள் விவசாயிக்கு என்ன பண்ணுறீங்க நீங்கள்? அது என்னது, பிரதான் மந்திரி கிஷான் சம்மான் நிதி யோஜனா, விவசாயிகளுக்கு இவங்க உதவி செய்கிறாங்களா? என்னத்தை கொடுக்குறீங்க நீங்கள்? ஆண்டுக்கு 6000, ஒரு மாதத்துக்கு 500 ரூபா. ஏக்கர் கணக்காக வச்சுக்கூடிய விவசாயி அவன் நொந்து வெந்து போய் விவசாயம் பண்ணுறான். அவனுக்கு காம்பன்சேஷன் எவ்வளோ கொடுக்குறீங்க நீங்கள்? 500 ரூபா. இங்கே வேலை செய்யக்கூடிய ஒரு சித்தாள் பெண் தொழிலாளி அவங்க பெறக்கூடிய ஒரு நாள் சம்பளம் 600, 700, சிட்டிலலாம் 1000 ரூபா. ஆனால் ஒரு மாதத்துக்கு எங்கள் விவசாயியை கேவலப்படுத்துகிற மாதிரி 500 ரூபா போட்டுட்டு இதில் பிரதான் மந்திரி கிஷான் சம்மான் நிதி யோஜனா. யாரை ஏமாற்றுவதற்கு? நீங்கள் விவசாயிகளுக்கு எதிரானவர்கள். நான் கடைமடை பகுதியை சேர்ந்தவன். நாங்கள் எங்கள் விவசாயிக்கு நீங்கள் ஒன்றும் கிழிக்க வேண்டாம், விவசாயம் வாழ விடுங்கடா பாவிகளா. நீங்கள் கொண்டு வந்த திட்டம் 90களில் ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் எடுக்கும் திட்டத்தை எதிர்த்து அங்கே விவசாயிகள் போராடினாங்க, அடிச்சிங்க, நொறுக்கினீங்க, போலீஸ் கொண்டு வந்து குவிச்சிங்க. அப்போது இலக்கணேசன் என்ன தெரியுமா ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு? ஒரு தேசம் நல்லா இருக்குன்னு சொன்னால் ஒரு மாநிலம் அழிஞ்சா தப்பு இல்லை, ஒரு மாநிலம் நல்லா இருக்குன்னு சொன்னால் ஒரு கிராமம் அழிஞ்சா தப்பு இல்லைன்னு பேசினாரு. நாங்கள் போராடுற களத்தில் இருந்தோம். அங்கே போராடி கொண்டிருக்க விவசாயிகள் சொன்னாங்க, உங்கள் தேசத்துக்காக என்னுடைய கிராமம் அழின்னு சொன்னால், அழிய வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய கிராமங்கள் வாழ்வதற்கு உன்னையும் உன் தேசத்தையும் உன் பிஜேபியும் அழிப்பதுதான் எங்களுடைய வேலை என்று அவர்கள் அறிவித்தார்கள். அவர்களுடைய இந்த உணர்ச்சி தான் பல்லவியாக்கப்பட்டு அப்போ நாங்கள் பாட்டு எழுதணும் 2014. எங்க மண்ணு எங்க ஊரு மீத்தேன் எடுக்க நீ யாரு? எங்க மண்ணு எங்க ஊரு மீத்தேன் எடுக்க நீ யாரு? எங்க மண்ணு எங்க ஊரு மீத்தேன் எடுக்க நீ யாரு? பணியாதங்கள் நெடுவாசல் காவி பரிவாரமே வெளியேறு. எங்க மண்ணு எங்க ஊரு மீத்தேன் எடுக்க நீ யாரு? எங்க மண்ணு எங்க ஊரு மீத்தேன் எடுக்க நீ யாரு? மண்குடத்தில் நீர் எடுத்து பாட்டன் வளர்த்த சோலைகளே, பாட்டன் வளர்த்த சோலைகளே, மண்குடத்தில் நீர் எடுத்து பாட்டன் வளர்த்த சோலைகளே, பாட்டன் வளர்த்த சோலைகளே, வேர்வை துளியை விதையாயேற்று விளைந்து நிற்கும் கழனிகளே, விளைந்து நிற்கும் கழனிகளே, பசு தீர்க்கும் பசுமை எல்லாம் பாளையா
காவிகளே, எங்க வாய்க்கா எங்க வயல்கள் எல்லாம் எரியுது கண்ணெதிரே. எங்க மண்ணு எங்க ஊரு நீ தேங்கெடுக்க நீ யாரு? எங்க மண்ணு எங்க ஊரு நீ தேங்கெடுக்க நீ யாரு? கதிராமங்கலம் ஊர் முழுக்க புதராய் முளைக்கும் காக்கிகளே, புதராய் முளைக்கும் காக்கிகளே, களஞ்சியத்தை சுடுகாடாக்க கழுகாய் பறக்கும் காவிகளே, கழுகாய் பறக்கும் காவிகளே, நீதி நேர்மை நியாயம் எல்லாம் மீத்தேன் தீயில் எரிகிறதே, மீத்தேன் தீயில் எரிகிறதே. மக்களாட்சி மயக்கம் வேண்டாம், மண்ணை காப்போம் வீதியிலே. எங்க மண்ணு எங்க ஊரு நீ தேங்கெடுக்க நீ யாரு? எங்க மண்ணு எங்க ஊரு நீ தேங்கெடுக்க நீ யாரு? பணியாதங்கள் நெடுவாசல் தாவி பரிவாரமே வெளியேறு. எங்க மண்ணு எங்க ஊரு நீ தேங்கெடுக்க நீ யாரு? எங்க மண்ணு எங்க ஊரு நீ தேங்கெடுக்க நீ யாரு? மோடி ஆட்சி, பாஜக ஆட்சி இளைஞர்களுக்கு மாணவர்களுக்கு எதிரானது. அவர் என்ன சொன்னாரு? ஒரு ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை தருவேன்னு சொன்னாருங்களா? 2 கோடி பேருக்கு நீங்க எங்கேயா வேலை கொடுக்குறீங்க? 5 கோடி பேருக்கு தமிழ்நாடு தான் வேலை கொடுக்குது. உங்க ஆளுங்கெல்லாம் இங்கே தான் வர்றாங்க. வருஷத்துக்கு 5 கோடி பேருக்கு நம்ம தான் வேலை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நீ எங்க கொடுத்த? நீ பொய்யான தகவலை சொல்லக்கூடாது தலைவர் அவர்களே. இந்த கோடி மோடின்னு சொல்லக்கூடிய உங்க தொடையில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஊடகங்களை வச்சு பொய்யை பரப்பக்கூடாது. டேட்டா சொல்லு. வருஷத்துக்கு 15 லட்சம் பேர் வேலை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பொய்யா பேசாதீங்க. இப்போ கூட பாருங்க, ஹரியானாவிலையும் ராஜஸ்தான்லையும் ஆள் எடுப்பு, இளைஞர்கள்லாம் குவியறாங்க. எதுக்குன்னு கேளுங்க. இந்தியாவில் வேலை பார்க்கறதுக்கு இல்லை, பாலஸ்தீனத்துக்கும் இஸ்ரேலுக்கும் வார் நடந்துகிட்டு இருக்கு. இது அப்படி சொல்லக்கூடாது. இஸ்ரேல் பாலஸ்தீனத்தின் மீது இஸ்ரேல் ஒரு இனவரி தாக்குதல் நடத்துது. ஆனால் அவங்க சும்மா இல்லை, அவங்க ரீட்டாலியேட் பண்ணுறாங்க, எதிர்த்து தாக்குறாங்க. இஸ்ரேல் அழியுது. இப்போ என்னன்னாக்கா ரெனோவேஷனுக்காக, அதை புதுப்பிக்கிறதுக்காக, இஸ்ரேலில் கட்டட இடிபாடுகளை சரிப்படுத்துறதுக்காக மோடி அவர்கள் கூப்பிடுறாரு ராஜஸ்தான் இளைஞர்களையும் அந்த ஹரியானா இளைஞர்களையும். உங்களுக்கு வேலை உண்டு, இஸ்ரேலுக்கு போகிறீங்களான்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. பத்திரிகையாளர் கேட்குறாங்க, ஏன்டா பாவி, அங்கே பெரிய போர் நடந்துக்கிட்டு செத்து போயிடுவீங்களடா, அங்கே போகிறேன்னு சொல்கிறீங்களே என்று கேட்ட பொழுது அந்த இளைஞர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் சோறு இல்லாமல் இந்தியாவில் சாவதை விட போரில் இஸ்ரேலில் செத்து போகிறேன்னு பேசுகிறான். இதான் நீ வேலை கொடுக்குற லட்சணம் மஸ்தர்ன்னு சொல்கிறான். என்னத்தை வேலை கொடுக்குற? நீ வேலை கொடுக்கறதில்ல, வேலை கொடுக்கறதில்ல, அதுக்கு மேலே ராமனை கொடுக்குற. வேலை கேட்குற இளைஞர்களுக்கு ராமனை கொடுக்குற. ராமனுக்கு கோயில் கட்டிருக்க, லல்லா, அது என்ன ராம் லல்லாவா? குட்டி குட்டி ராமன், ராம் குழந்தை ராமன், பேபி ராமன். அங்கே கோயில் கட்டி வச்சிருக்க ராமனுக்கு கட்டி வச்சுட்டு என்ன கூப்பிடுறாரு? வாங்க உங்களுக்கு ஃப்ரீ ட்ரெயின், அயோத்தியில் வந்து அந்த ராமசாமியை கும்பிட்டுக்கங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஒருவேளை அங்கே போக மாட்டேங்கிறான். நான் என்ன கேட்குறேன்னாக்கா, நீ அயோத்திக்கு ஃப்ரீ ட்ரெயின் விடுற, அதே போல் தமிழ்நாட்டுக்கு ஃப்ரீ ட்ரெயின் விடு. அவன் அயோத்தி போகிறானா அந்த ராமசாமியை கும்பிடுறதுக்கு? அந்த ராமசாமி பிறந்த அயோத்திக்கு போகிறானா? அதாவது பக்திக்காக நீ அங்கே கூப்பிடுற, பசித்த வயிறில் இருக்கிறான். நீ கூப்பிட்ற ஃப்ரீ ட்ரெயின் சொல்லி அவன் அயோத்தியில் பிறந்த அந்த ராமசாமியை நோக்கி போகிறானா, அல்லது இங்கே தமிழ்நாட்டில் பிறந்த இந்த ராமசாமி மண்ணுக்கு வரானான்னு ஃப்ரீ ட்ரெயின் விட்டு பாரு. கட்டி, அதாவது இந்த பக்தியின் பேரால் அவங்களுடைய ஃபுட் கல்ச்சர், உணவு கலாச்சாரம், சிந்தனை, உடை எல்லாத்தையும் மாற்றிடலான்னு சொல்லி வேலை காட்டுற. பக்தியா பசியானா பசிதாண்டா மச்சான். ஒரு 10 நாள் உன் பக்தர்கள்லாம் பட்னி போடு, மாட்டுக்கறி திங்க வேண்டான்னு சொல்கிறேன். நீ மனுஷகரியா திம்ப அவன் இருக்கிற கொலை பசியில். அப்புறம் எங்க பக்தி? கட்டி முடிச்சாச்சு ராமனுக்கு கோயில், கட்டி முடிச்சாச்சு ராமருக்கு கோயில், அயோத்திக்கு பக்தர் எல்லாம் போறதுக்கு இலவசமா ரயில், கிட்ட நெருங்குது பார்லிமெண்ட் தேர்தல், பிஜேபிக்கு சிக்குனாண்டா இந்த முறை அயோத்தி ராமரு. புல்வாமா போன தேர்தல் காவி கம்பெனிக்கு இந்த முறை அயோத்தி ராமரு. புல்வாமா போன தேர்தல் காவி கம்பெனிக்கு இந்த முறை அயோத்தி ராமரு. புல்வாமா போன தேர்தல் காவி கம்பெனிக்கு இந்த முறை அயோத்தி ராமரு. மறக்கவில்லை 15 லட்சம் வங்கி
எனக்கில்ல ஏறவில்லை இன்னைக்கு வரைக்கும் பொங்கு வேணும் மோடி சொன்னது என்னைக்கு நடக்கும் அட என்னைக்கு நடக்கும் அட தொங்கு வேணும் மோடி சொன்னது என்னைக்கு நடக்கும் அட என்னைக்கு நடக்கும் இந்தியாவை கேக்குது பணம் எப்பதான் கிடைக்கும் பணம் எப்பதான் கிடைக்கும் மயக்கமே வந்துருச்சு அமித்ஷா விளக்கம் அமித்ஷா விளக்கம் மயக்கமே வந்துருச்சு அமித்ஷா விளக்கம் அமித்ஷா விளக்கம் அது எலெக்ஷன் ஜிம்லானாரு ராமா அதுதான் உனக்கும் புல்வாமா புல்வாமா போன தேர்தல் காவி கம்பெனிக்கு இந்த முறை அயோத்தி ராமரு புல்வாமா புல்வாமா போன தேர்தல் காவி கம்பெனிக்கு இந்த முறை அயோத்தி ராமரு ஊழல் ஒழிப்பு பிஜேபி லட்சியம் பிஜேபி லட்சியம் ஊழல் ஒழிப்பு பிஜேபி லட்சியம் பிஜேபி லட்சியம் ஊடகம் எல்லாம் பக்கவாத்தியம் மோடி போட்ட ரோட்ட நோண்டு ஊழல் சிரிச்சிடும் அட மோடி போட்ட ரோட்ட நோண்டு ஊழல் சிரிச்சிடும் இது தாரா இல்ல தங்கமான்னு மண்ட குழம்பிடும் இது தாரா இல்ல தங்கமான்னு மண்ட குழம்பிடும் செத்த போனத்துக்கு அட செஞ்சா வைத்தியம் அட செஞ்சா வைத்தியம் செத்த போனத்துக்கு செஞ்சா வைத்தியம் செஞ்சா வைத்தியம் 7.5 லட்சம் கோடி ஊழல் சிஏஜி சாட்சியம் சிஏஜி சாட்சியம் 7.5 லட்சம் கோடி ஊழல் சிஏஜி சாட்சியம் சிஏஜி சாட்சியம் மோடிய இதுக்கு மேல நம்புறவன் ஏர்வாடி பைத்தியம் புல்வாமா புல்வாமா போன தேர்தல் காவி கம்பெனிக்கு இந்த முறை அயோத்தி ராமரு புல்வாமா புல்வாமா போன தேர்தல் காவி கம்பெனிக்கு இந்த முறை அயோத்தி ராமரு வெள்ளத்தில மிதந்தது சென்னை மாநகரம் சென்னை மாநகரம் நாம கெஞ்சி கேட்டும் கிடைக்கல நிவாரணம் ஏடிஎம் மெஷினான்னு கேக்குது மேடம் அட கேக்குது மேடம் ஏடிஎம் மெஷினான்னு கேக்குது மேடம் அட கேக்குது மேடம் காடைய கொடுத்திருச்சு அம்பானிக்கும் அதானிக்கும் காடைய கொடுத்திருச்சு அம்பானிக்கும் அதானிக்கும் பொதுத்துறை ஒவ்வொன்னா விக்கிறது மேடம் அட விக்கிற மேடம் பொதுத்துறை ஒவ்வொன்னா விக்கிற மேடம் அட விக்கிற மேடம் எதுக்கும் இந்திய மக்களோட கிட்னி பத்திரம் இதுதான் நீங்க வேலை கொடுக்குற லட்சணம் கருப்பு பணத்தை மீட்டு 15 லட்சம் ரூபாய் வேற நீங்க டெபாசிட் பண்றேன்னு சொன்னீங்க இந்த கட்சி என்பது மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு மக்கள் இந்துக்களுக்கே எதிரான கட்சி இந்த பாரதிய ஜனதா கட்சி எனவே அகற்றப்பட வேண்டும் அது இன்னொன்று இந்த கட்சி ஊழல் கட்சி அது இந்த கட்சி சரி நான் என்ன கேட்குறேன்னா ஒரு கொஞ்சம் நம்ம அறிவுபூர்வமாக இது அறிவு படைத்த சமூகம் இது மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு என்பதை சொல்லி சொல்லி வளர்க்கப்பட்ட சமூகம் நம்ம சமூகம் அதனால் நம்ம எதையும் கேள்வி கேட்குறோம் இப்போ ராமருக்கு கோயில் கட்டுறீங்களாடா நீங்கள் அந்த ராமர் எதுக்கு இங்கே அனுப்பிச்சி விட்றாரு வேலை இல்லைன்னு எதுக்கு இங்கே அனுப்பிச்சி விட்றாரு அங்கே ஒரு ராமருக்கு ஒரு கோயில் கட்டுறீங்க நீங்கள் ஒரு 100 ஃபேக்ட்ரி கட்ட வேண்டியது தானே ராமர் அட்வைஸ் கொடுக்க வேண்டியது தானே மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் அல்லது ராமரே கூட அப்படி ஏதாவது தன்னுடைய சக்தியால் அப்படி பண்ண வேண்டியது தானே ஏன் பண்ணலைங்க தந்தை பெரியார் அவர்கள் எதையும் பகுத்தறிவு கொண்டு பார்க்கணும் தர்க்க ரீதியாக நாம் ஒரு உண்மையை வந்தடையணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்தார் இப்போ ராமன் எடுத்துங்க ராமன் முதல்ல அவன் என்ன இருந்தானா அவன் அதானே சொல்லிட்டு இருக்காங்க ராமன் அவதார புருஷன் அதனால் அவனுடைய நினைவாக அந்த கோயில் கட்டுறேன்னு சொல்லி ராம எப்போ அவதாரம் எடுத்தான் அதை திருதயுகம்னு சொல்கிறாங்க அவங்க 12 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னதாக 12 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி முதல்ல ராமர் இருந்தானா மனுஷன் இருந்தானா பூரா குரங்கு தான் இருந்துச்சு ஆந்த்ரோபாலஜிஸ்ட் என்ன சொல்கிறாங்க மானுடவியல் ஆராய்ச்சியாளர்கள் மனிதன் எப்போ தோன்றான்னு சொன்னாக்கா குரங்கிலிருந்து மனிதன் இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் சொல்கிறாங்கல்ல அது எப்போ நடக்குதுன்னா 10 லட்சம் ஆண்டுக்கு முன்னதாக தான் குரங்கிலிருந்து மனிதனாக மாறுறாங்க அது ஒரு ப்ராசஸ் அது குரங்கிலிருந்து மனிதனாக மாறுகிற நிலை அப்போ எப்படி இருந்தான்னு சொல்கிறாங்க அந்த நேரத்து அதாவது ராமன் பிறந்ததாக இருந்ததாக சொல்லுகின்ற காலத்தில் மனிதன் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு சொன்னாக்கா பெரிய மண்டை கை காலெல்லாம் வித்தியாசம் தெரியாது விலங்கு போல இப்படி நடக்கிற மாதிரி கை கால் முடியெல்லாம் இருந்துக்கும் இப்படி தான் இருக்க முடியும் கூரிய பார்வை அது ஒரு ஹண்டிங்காக தன்னுடைய எதிரியை வேட்டையாடுறதுக்கு இவ்வளோ தான் இருக்கும்
யோசிச்சு பாருங்க, ராம அந்த மாதிரி பெரிய மண்டையில் 4 காலில் இப்படி வர ஏலியன் மாதிரி நடந்து வந்து இப்படி இருந்தால் எப்படி இருக்கும்? ஆனால் ஆக்சுவலாக இப்போ ராமர் எப்படி இருக்காரு? இவங்க இந்த படம் வரைஞ்சிருக்கனால கரிஸ்மேட்டிக்னு சொல்கிறாங்கல்ல, கவர்ச்சிகரமாக நல்லா அழகாக தான் இருக்குது, நல்லா ஆல்ரெடி நல்லா 6 பேக்கில் தான் ராமர் இருக்கார். நீ இப்படி வரைஞ்சி வச்சிருக்க. ஆனால் ராமன் வாழ்ந்ததாக சொல்லப்படுகின்ற திரதயுகத்தில் நிச்சயமாக ராம பெரிய மண்டையில் பார்த்தா டினோசர் மாதிரி தான் இருந்திருக்க முடியும். இதை யார் கேட்டால் நம்ம தான் கேட்குறோம், கருப்பு சட்டை போட்டு நம்ம தான் கேட்குறோம். எப்படி ஒரு சின்ன கதை சொல்கிறேன்னே, இந்த ராமர் தன்னோட மனைவி மேலே சந்தேகப்பட்டு ஒரு ப்ரெக்னென்ட் லேடியை கொண்டு போய் காட்டில் விட்டாங்க. ப்ரெக்னென்ட் ஒரு என்னது கருவுற்று இருக்கக்கூடிய ஒரு அந்த அம்மாவை கொண்டு போய் விட்டாங்க. இது யதார்த்தமானது. அங்கே போனால் அந்த பையன் பிறந்துட்டான். அவன் பேர் என்னங்க? லவன். அவன் ஒரு 2 வயசு வந்தவொடனே அந்த பையன் காண போயிட்டான். அந்த அம்மா எங்கேயோ போயிருக்குது, அம்மாவை தேடி போயிட்டான் போல இருக்கு, காண போயிட்டான். உடனே அதுக்கு ஆக்சுவலாக ஆர்ஃபனேஜ் யாருன்னு சொல்ல ஒரு இந்த என்ன முனிவருங்க ஒரு வயசு என்னது விஸ்வாமித்திரர். என்னடா அந்த பையன் இருந்தால் ஆளை காணுமே அப்படின்னு தேடி பார்த்தாக்கா அவன் 2-3 நாள் கழிச்சு வர்றான். அதுக்குள்ளே ஏற்கனவே நம்மளே ஒப்படைச்சிருக்கான் ராமன். இந்த பயலை காணும், அந்த அம்மாவையும் காணும், பெரிய சிக்கலாக போய்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாருன்னா தன்னுடைய அந்த சக்தியில் அது தியான சக்தியில் இந்த அது குகப்புல், அந்த புல்லை பேர் குசப்புல் அதை போட்டு என்ன பண்ணி ஒரு பயம் பிறந்துட்டான். அவனுக்கு பேர் குசன் நிற்கிறான். ராமன் வந்துட்டான். நீ எங்கடா போயிருந்த? திரும்ப வந்துட்டே. இதனால பெரிய அம்மா போச்சு. ஒரு பிள்ளையோட அனுப்பிச்சி விட்டான். 2 பிள்ளைனா எவ்வளோ சந்தேகப்படுவாங்க, 2 பிள்ளை எப்படா வந்துச்சுன்னு அப்படின்னு சந்தேகப்படுவாங்கிறதாக அவனுக்கு பிரச்சனை ஆகி போச்சு. இது இந்த கதையில் கன்ஃபியூஷன். தந்தை பெரியார் கேட்குறாரு, ஏண்டா டே ஒரு புல்லை காணா போயிட்டான்னு சொல்லி ஒரு புல்லை வச்சு இன்னொரு புல்லை உருவாக்குற அளவுக்கு உனக்கு சக்தி இருக்குன்னா அந்த புல்லை வச்சு ஏண்டா அந்த புல்லை எங்கே போனா என்பதை ஏண்டா கண்டுபிடிக்க முடியலன்னு பெரியார் கேட்டாருங்க. இதான பகுத்தறிவு. இந்த அறிவெல்லாம் அவர்கிட்டேருந்து நாம் பகுத்தறிவு பால் குடித்ததால் இந்த 40க்கு 40 வருன்னு சொல்கிறாங்கள, இந்த அறிவு இருக்கிறதால அறிவு படைத்த சமூகம் தமிழ் சமூகம் என்பதால் தான் 40க்கு 40 இந்தியா கூட்டணி வெற்றி பெறுங்கிறது. அங்கே உள்ளவங்க இப்போ அறிவாக பார்க்கறது இல்லை. மாட்டு சாணியில் தங்கம் இருக்குதுன்னு சொன்னாக்கா முதல்ல கரைச்சி குடித்தான், அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அடித்து குடித்தான், இப்போ உருண்டைக்கா சமயபுரம் மாவிளக்க மாதிரி வாயில் போட்டுக்கிட்டு இருக்கான். இந்த படைத்த சமூகத்தில் என்ன ஆகும்? அவன் என்னென்னு ஓட்டு போடுவான்? அதனால தான் ப்ரிடிக்ஷன் என்ன வருது, நிச்சயமாக இந்தி பெல்ட்டில் மோடி தான் மறுபடியும் வருவாருன்ட்டு. இது வேற அது வேற. உனக்கு எனக்கு ஒத்து வராதரா மாப்பிள்ள. நாங்கள்லாம் சோத்தை தின்னுட்டு தண்ணியை குடிக்கிறாளுங்க, நீங்கள் சாணியை தின்னுட்டு மூத்தரத்தை குடிக்கிறாளுங்க. இது பெரியார் பிறந்த பூமி, இது எங்கள் தமிழ்நாடு, தந்தை பெரியாரின் வீடு. 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 அந்த காவிக்கு இங்கு வேலை இல்லை, இது கருஞ்சட்டை காடு, கருஞ்சட்டை காடு. இது எங்கள் தமிழ்நாடு, தந்தை பெரியாரின் வீடு. எங்கள் தமிழ்நாடு, தந்தை பெரியாரின் வீடு. பெரியார் ஒருவர் இல்லை என்றால் பெண் கல்வி ஏது? பெண் கல்வி ஏது? பெரியார் ஒருவர் இல்லை என்றால் பெண் கல்வி ஏது? பெண் கல்வி ஏது? உங்க மனு தர்ம மதில் சுவரை தடியால் உடைத்ததாரு? தடியால் உடைத்ததாரு? உங்க மனு தர்ம மதில் சுவரை தடியால் உடைத்ததாரு? தடியால் உடைத்ததாரு? விதவை மறுமண சட்டம் திராவிட கொள்கைகள் வேறு. விதவை மறுமண சட்டம் திராவிட கொள்கை வேறு. விதவை மறுமண சட்டம் திராவிட கொள்கைகள் வேறு. விதவை மறுமண சட்டம் திராவிட கொள்கை வேறு. தாடி கிழவன் இல்லை என்றால் நாடே வெண்ணிராடையோடு, வெண்ணிராடையோடு. இது எங்கள் தமிழ்நாடு, தந்தை பெரியாரின் வீடு. எங்கள் தமிழ்நாடு, தந்தை பெரியாரின் வீடு. கள்ளும் செருப்பும் வீசிய போதும் கலங்கா பெரியாரு, கலங்கா பெரியாரு. கள்ளும் செருப்பும் வீசிய போதும் கலங்கா பெரியாரு. கலங்கா பெரியாரு. நெஞ்சில் தைத்த முல்லை நினைத்து கலங்கி போனாரு, கலங்கி போனாரு. நெஞ்சில் தைத்த முல்லை நினைத்து கலங்கி போனாரு, கலங்கி போனாரு. முத்திர சட்டிய கையில் சுமந்து முழங்கிய பெரியாரு, முத்திர சட்டிய கையில் சுமந்து முழங்கிய பெரியாரு. முத்திர பட்டம் போகலையே என வருந்தி பிரிந்தது உசுறு, வருந்தி பிரிந்தது உசுறு. இது எங்கள் தமிழ்நாடு, தந்தை பெரியாரின் வீடு. எங்கள் தமிழ்நாடு, தந்தை பெரியாரின் வீடு. அந்த காவிக்கு இங்கு வேலை இல்லை, இது கருஞ்சட்டை காடு, கருஞ்சட்டை காடு. இது எங்கள் தமிழ்நாடு, தந்தை பெரியாரின்
வலிமை என்ன முன்னோரை கேளு, உன் முன்னோரை கேளு. நம் திராவிடத்தின் வலிமை என்ன முன்னோரை கேளு, உன் முன்னோரை கேளு. மாறாப்பு சேலை அணிய நடந்தது பெரும்போரு, மாறாப்பு சேலை அணிய நடந்தது பெரும்போரு. திராவிட மரபு ஒன்று இல்லை என்றால் நாடு, திராவிட மரபு ஒன்று இல்லை என்றால் சுயமரியாதை ஏது, சுயமரியாதை ஏது. இது எங்கள் தமிழ்நாடு, தந்தை பெரியாரின் வீடு. எங்கள் தமிழ்நாடு, தந்தை பெரியாரின் வீடு. அந்த காவிக்கு இங்கு வேலை இல்லை, இது கருஞ்சட்டை காடு, கருஞ்சட்டை காடு. இது எங்கள் தமிழ்நாடு, தந்தை பெரியாரின் வீடு. எங்கள் தமிழ்நாடு, தந்தை பெரியாரின் வீடு. பாரதிய ஜனதா கட்சி என்பது ஒரு ஊழல் கட்சி, எனவே ஒழிக்கப்பட வேண்டும். அது பொதுவாக என்ன சொல்கிறான்னு சொன்னாக்கா, ஊழலை ஒழிப்பதுங்கிறது அவனுடைய அது அவங்க சொல்லக்கூடியது ஊழல் ஒழிப்பு அவங்களோட லட்சியம் என்பதாக சொல்லப்படுது. ஆனால் ஒரு திருட வந்து ஓடுறான் பிடின்னு சொல்லிக்கொண்டே ஓடுவது போல தான் இவங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா, உலகத்திலேயே மிகப்பெரிய ஊழல்னு சொன்னால் அது பிஜேபி செஞ்ச ஊழல் தான். மிகப்பெரிய அளவு ஊழல் பிஜேபி செஞ்ச ஊழல் என்பதாக ஆயிடுச்சு. அது சில ஆயிரம் கோடி ஊழல் ஏற்கனவே செய்யப்பட்டது 2014 நினைக்கிறேன். அது ரஃபேல் ஊழல். அது அந்த ஊழலை மறைப்பதற்காக அவங்க என்ன பண்ணாங்கன்னாக்கா, அந்த ஊழல்லேருந்து பெறப்பட்ட அந்த பணத்தை எல்லாம் கொண்டு போய் எங்கே ஒளிய வைக்கிறதுன்னு சொல்லி அதுக்காக ஒரு மிகப்பெரிய சிலை கட்டினாங்க. அது என்ன சிலை தெரியுமா உங்களுக்கு? பட்டேல் சிலை. அது 600 அடி உயரம் கொண்டது. ஏன் 600 அடி உயரம் கொண்டது? அவ்வளோ பணத்தை பதுக்கி வைக்கணும்னு சொன்னாக்கா கண்டெய்னரில் லாரியெல்லாம் பதுக்கி வைக்க முடியாது. 600 அடி உயரம் கொண்ட அந்த பட்டேல் சிலையில் கொண்டே ஒளிச்சு வச்சான். ஆனால் இப்போது ஊழலுடைய அளவு அதிகரிச்சிருச்சு. அவன் 5 லட்சம் கோடி ரூபா இந்த கஞ்சா திமுக கவர்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணுது, இந்த திராவிட மாடல் தான் கஞ்சாவை ஊக்குவிக்குது, இதெல்லாம் உருட்டுறது. இதெல்லாம் அதானி துறைமுகத்தில் கைப்பற்றப்பட்ட கஞ்சாவுடைய அந்த ஹெராயினுடைய தொகை 5 லட்சம் கோடி. கைப்பற்றின வரைக்கும் தெரியும். அது எங்கேயா போணுச்சு? எலி தின்னுடுச்சுன்னாங்க. என்னங்க 5 லட்சம் மதிப்பு கொண்ட கஞ்சாவே எலி திங்கும்? அது எலி என்ன இந்த சைஸில் இருக்கா, இல்லை யானை முதுமலைக்காடு யானை சைஸில் இருக்கா? தின்னது எந்த எலின்னா அமித்ஷா மோடி அந்த எலி தின்னுச்சு. அது மட்டுமே 5 லட்சம் கோடி ரூபா. கொரோனாவில் நமக்கு ஊசி போடல, நம்மெல்லாம் எல்லாரும் உயிர் பிழைக்கட்டும்னு சொல்லி ஒரு நாள் சம்பளத்தை கொடுத்தோம். ஒன்றிய அரசு மத்திய அரசு ஊழியர்கள் மாநில அரசு ஊழியர்கள் ஒரு நாள் சம்பளம். அது பல ஆயிரம் கோடி. எங்கே போணுச்சுன்னு சொன்னால் அது ஏன் பணம்? பிஎம் கேர். அது ஏன் பணம்னு சொன்னேன். அது மிகப்பெரிய ஸ்கேம். பணத்துக்கு எவனாவது ஊசி குத்துவானா? பணத்துக்கு, செத்த பணத்துக்கு வைத்தியம் பார்த்தாங்க. அதுதானே அந்த சிஏஜியோடைய ரிப்போர்ட். அதுதானே செத்த பணத்துக்கு. எவ்வளோ பணத்துக்கு தெரியுமா? 40,000 பணத்துக்கு 40,000 பேரும் உயிரோடு இருந்ததாக சொல்லி வைத்தியம் பார்த்தான். 40,000 பேரோட அட்ரஸ் என்ன? அதுக்கு என்ன ப்ரூஃப் அப்படின்னா, 4 ஆதார் கார்டை வச்சு 40,000 பணத்துக்கு வைத்தியம் பார்த்தான். இதுதான் மிகப்பெரிய ஸ்கேம். இது அடுத்தது ரோடு. இந்த ரோடு 1 கிலோமீட்டருக்கு எவ்வளோதுங்க ஒதுக்கலாம்? 18 கோடி ரூபா ஒதுக்குனாங்க. அதுவே ஜாஸ்தி. இதை துவாரகா ரோடுன்னு சொன்னாங்க. ஆனால் செலவழித்தது எவ்வளோ தெரியுமா? ஒன்றிய அரசு 1 கிலோமீட்டருக்கு 250 கோடி ரூபா செலவு பண்ணா. என்னடா அநியாயமாக இருக்குது? தாரில் போட்டிங்களா தங்கத்தில் போட்டிங்களா என்கிற கேள்வி எழுப்பப்பட்டது. இதில் எல்லாம் பல லட்சம் கோடி கூட்டி கழிச்சு பார்த்தோம்னாக்கா 50 லட்சம், 5 லட்சம் கோடி இல்லை, 10 லட்சம் கோடி இல்லை, கிட்டத்தட்ட 50 லட்சம் கோடி ரூபா ஸ்கேம். உலகத்திலேயே மிகப்பெரிய ஸ்கேம். கரடியாக காரி துப்புதுன்னா பாருங்களேன். ஏங்க அமெரிக்காக்காரன் இவனு ஃப்ரெண்டுங்க. அமெரிக்காவே காரி துப்புது, யூஎன் காரி துப்புது, ஐரோப்பிய நாடுகள்லாம் காரி துப்புதுன்னா பாருங்களேன். 23ஆம் புலிகேசி மாதிரி ஆகிட்டாங்க இவங்க. இப்போ இதை எங்கே மறைக்கிறது? சரி, சில 1000 கோடின்னு சொன்னாக்கா 600 அடி கொண்ட படேல் சிலைக்குள்ளே ஒலிச்சு வச்சிடலாம். ஓகே ரைட்டு. இவன் 50 லட்சம் கோடி எங்கே கொண்டு ஒலிக்க வைக்கிறது? இதை ஒலிக்க முடியாது. இதை குழி தோண்டி புதைக்கத்தான் வேணும். நான் சொல்கிறது ஊழல் அல்ல. மோடி, அமித்ஷா உள்ளிட்ட பாரதிய ஜனதா கட்சியை இந்த தேர்தலோடு புதைத்து விட வேண்டும் சொல்கிறேன். நாங்கள் 2017 ஒரு பாட்டு எழுதணும். படேல் சிலைக்கு அத்தனோண்டு ஊழலுக்கே பாட்டு எழுதணும். இவ்வளோ பெரிய ஊழலுக்கு பாட்டு எழுத முடியாதுங்க. என்னங்க எழுதுறது? தீர்ப்பு எழுதுங்க. ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி பிஜேபிக்கு எதிராக தீர்ப்பு எழுதுங்கன்னு சொல்கிறேன். இந்த பாட்டை கேளுங்க. 2014 எழுதப்பட்ட பாட்டு. கோழிய வெட்டி தின்னா அது சிக்கன் பார்ட்டி, சிக்கன் பார்ட்டி. ஆட்டை வெட்டி தின்னா அது மட்டன் பார்ட்டி, மட்டன் பார்ட்டி. கேக்க வெட்டி தின்னா அது பர்த்டே பார்ட்டி, பர்த்டே பார்ட்டி. நாட்டைய வெட்டி தின்னா அது பாரதிய ஜனதா பார்ட்டி. வரே வா.
உலகத்தில் பெரிய செல்ல பட்டேலு அது உள்ள போய் ஒளிய பக்குது ரஃபேலு. உலகத்தில் பெரிய செல்ல பட்டேலு அது உள்ள போய் ஒளிய பக்குது ரஃபேலு. இது பக்கா லோக்கலு வரப்போகுது தேர்தலு. இது பக்கா லோக்கலு வரப்போகுது தேர்தலு. உலகத்தில் பெரிய செல்ல பட்டேலு அது உள்ள போய் ஒளிய பக்குது ரஃபேலு. இது பக்கா லோக்கலு வரப்போகுது தேர்தலு. இது பக்கா லோக்கலு வரப்போகுது தேர்தலு. 30,000 கோடி அம்பானிக்கு ரஃபேலு. 30,000 கோடி அம்பானிக்கு ரஃபேலு. மோடிஜி ஆசையோட நிறம் மோடி அம்பேலு. சின்ன கிட்ட செஞ்சு வாங்கின மேட் இன் சைனா பட்டேலு. சின்ன கிட்ட செஞ்சு வாங்கின மேட் இன் சைனா பட்டேலு. இதுதான் மேக் இன் இந்தியா அவன் கேட்டு கடா கோபாலு. உலகத்தில் பெரிய செல்ல பட்டேலு அது உள்ளே போய் ஒளிய பக்குது ரஃபேலு. இது பக்கா லோக்கலு வரப்போகுது தேர்தலு. இது பக்கா லோக்கலு வரப்போகுது தேர்தலு. ஆக்சிஜன் சிலிண்டர் இல்ல பிஞ்சு குழந்தை சாகுது. ஆக்சிஜன் சிலிண்டர் இல்ல பிஞ்சு குழந்தை சாகுது. ஆம்புலன்ஸ் இல்லாம தொழில் பீனம் போகுது. 30 கோடி மக்கள் வயிறு சோறு இல்லாம வேகுது. கோடி 3000 முழுங்கி புட்டு செல்ல பீடா வெத்தல போடுது. உலகத்தில் பெரிய செல்ல பட்டேலு அது உள்ளே போய் ஒளிய பக்குது ரஃபேலு. இது பக்கா லோக்கலு வரப்போகுது தேர்தலு. இது பக்கா லோக்கலு வரப்போகுது தேர்தலு. பேங்க்ல பட்ட கடன் விவசாயிய கொல்லுது. பெட்ரோல் டீசல் விலை ஆட்டோனாக்க தள்ளுது. அமெரிக்க தேவி செல்லைய பட்டேல் செல்லம் மீறுது. அமெரிக்க தேவி செல்லைய பட்டேல் செல்லம் மீறுது. அதுக்கு மேல ஏறி நின்னு கேஸ் சிலிண்டர் ஆடுது. உலகத்தில் பெரிய செல்ல பட்டேலு அது உள்ள போய் ஒளிய பக்குது ரஃபேலு. இது பக்கா லோக்கலு வரப்போகுது தேர்தலு. இது பக்கா லோக்கலு வரப்போகுது தேர்தலு. இது பக்கா லோக்கலு வரப்போகுது தேர்தலு. நல்லா கேட்டு பாருங்க. ஊழல் ஒழிப்பு கூட்டணியா பிஜேபி. இவன் 50 லட்சம் கோடி ரூபா அளவுக்கு ஊழல். இப்போ என்னன்னா ஊழலுக்கு இப்போ ஒரு புதிய ஒரு பரிமாணம் கிடைச்சிருக்கு. அது எப்படின்னா ஊழலே சட்டப்பூர்வமாக்கிட்டாக்கா எலக்டோரல் பாண்ட் வழியாக நீங்கள் எவ்வளோ வேணாலும் பணத்தை வாங்கிக்கலாம். ஆனால் சொல்கிறாங்க திமுகவோட தான் பணத்தை வாங்கிச்சு மாற்றிருக்கிட்ட இந்த உருட்டெல்லாம் வேண்டாம். நீ பணத்தை எப்படி வாங்கியிருக்கங்கிறது முக்கியமானது. அதாவது ஸ்பான்சர் பண்ணுறது உண்மைது, டொனேட் பண்ணுறது உண்மைது, மனமூந்து நீ என்ன பண்ண. நீ ஏப்ரல் 7ஆம் தேதி ஏப்ரல் 2ஆம் தேதி மார்டின் அவனுடைய கன்சர்னில் போய் நீங்கள் ரைடு கொடுத்தீங்க. அடுத்த 7ஆம் தேதி அவர்கிட்ட 1368 கோடி ரூபா உங்களுக்கு டொனேஷன் கிடைச்சிருக்கு. இப்படி பல சொல்லலாம். ஐடியையும் ஈட்டியையும் எத்தனை மசருக்கு பயன்படுத்துறீங்க நீங்கள்? எதுக்கு பயன்படுத்துறீங்க? மிரட்டி கட்சிக்கு ஆளை கொண்டு வர்றது, மிரட்டி டொனேஷன் வாங்குறது, இதுக்கு தான் நீங்கள் பயன்படுத்துறீங்க. இதுதான் உங்கள் கூட்டணியில் முக்கியமானது. இது இப்போ என்னது எடப்பாடியோ அல்லது சித்தப்பா சித்தியோ அல்லது குக்கரோ அல்லது மாம்பழமோ இதெல்லாம் உங்கள் கூட்டணி கிடையாது. ஆக்சுவல் உங்களுடைய நம்பிக்கைக்குரிய கூட்டணி இடி, ஐடி, சிபிஐ, அப்புறம் ஜுடிஷியரி. இதான் உங்கள் கூட்டணி. இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஊழல் பண்ணுறீங்க, கொள்ளை அடிக்கிறீங்க. இங்கே முக்கியமான ஒரு மாற்றம் என்னன்னு சொன்னாக்கா, ஊழல் சட்டபூர்வமாக ஆக்கப்பட்டால் அது ஊழல் கிடையாது, அது கொள்ளை கிடையாது. காங்கிரஸ் எல்லாருமே அவங்க தப்பு பண்ணாங்க, அவங்க மேலே அலிகேஷன் உண்டு. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி தான் ஊழலே சட்டபூர்வமாக்கிடுச்சு, முடிஞ்சு போச்சு. ஆனால் சும்மா ஒரு 1.5 கோடி ரூபா ஏதோ பணத்தை வாங்கி வேலை வாங்கி தரேன்னு சொல்லி ஏதோ ஏமாத்திட்டாரு, அந்த பணமும் திருப்பி கொடுத்துட்டாரு அப்பா சாமி அப்படின்னு சொல்லி அவரை போட்டு உருட்டி சாகடிக்கிற வரைக்கும் உள்ள வச்சிருக்கீங்க. நாங்கள் ஊழலுக்கு எதிரானவர்கள் தான். ஆனால் ஒரு கம்பேரிசன், நீ என்ன யோக்கிய மயிறு நீ பேசுறதுக்கு? செந்தில் பாலாஜியை உள்ள வச்சு கொள்ள பார்க்குற நீ. அடுத்தது இவரை ஒரு ஊழல் எந்த எவிடன்ஸும் கிடையாதுங்க. இந்த சஞ்சய் சிங் வெளியில் வந்திருக்காரு, ஆம் ஆத்மியுடைய எந்த ஒரு பைசாவோட அவன் ரெஸ்கியூ எடுக்கலைங்க, கைப்பற்றலைங்க. ஆனால் ஒரு பொய்யான கருத்தை பரப்பி அதுக்கு இந்த ஊடகங்கள்லாம்
நீ அயோக்கியத்தனம் பண்ணிட்டு இருக்க. சட்டபூர்வமாக ஊழலை சட்டபூர்வமாக்கி வச்சிருக்க நீ. இதானே பண்ணி வச்சிருக்க நீ. இதில் கூட்டணி தமிழகத்தில் எவனு பாருங்க. இவர் ஊழலை ஒழிக்கிற பிஜேபி. தம்பி கொஞ்சம் கெயின் வைங்க, கொஞ்சம் இதுக்கு கொஞ்சம் மட்டும் வைங்களா, அல்லது மானிட்டர் வைங்க, இது வச்சா போதும். இவர் ஊழலை ஒழிக்கிற கட்சி. இதில் அலையில் சேர்ந்துருக்க ஆளுங்க பாருங்க. சசிகலாவுடைய குடும்பம் தினகரன் ஊழலை ஒழிக்கிற இந்த ரெஜிமில் அவர் சேர்ந்துருக்கிறாரு. அப்புறம் யாருங்க இதில் கூட்டணியில் யாரு ஐஜேக்க. அவங்க ஒரு மாநாடு நடத்துகிறாங்க. 10,000 பேருக்கு சேர் போட்டாங்க, 10 பேர் தான் இருந்துச்சு. அண்ணாமலை நொந்து போய் என்னது வெறும் சேராதான் இருக்குது அப்படின்னு அவங்க ஒரு கூட்டணி. அப்புறம் சைக்கிள் அது ஒரு கட்சி. எங்க வாசன் ஒரு கட்சி அங்கே இருக்குது. சைக்கிளில் வீல் ஒரு பக்கம் இருக்குது, பஞ்சர் அது ஒரு கட்சி. அது மாம்பழம். அப்புறம் என்னது விஜயகாந்த் அந்த பக்கம் இருக்கிறாங்க. அப்புறம் நம்ம இவரு பன்னீர். அப்புறம் எடப்பாடி இருக்காரு. இவங்கெல்லாம் என்ன சொல்கிறது இப்போ? நிச்சயமாக சொல்கிறேன், தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாதுங்க, வடக்கையும் புட்டுக்க போகிற கட்சி தான். இது சந்தேகம் கிடையாது. இப்போ வேறு மாதிரி தகவலாம் வந்துக்கிட்டு இருக்குது. அதனால தான் அமித்ஷா 11ஆம் தேதி வருவதாக ஃபிக்ஸ் பண்ணியிருந்தது. அமித்ஷா வரல. ஏன் வரல அப்படின்னு கேட்டாக்கா அதுக்கு ரத்த கொதிப்பு. அமித்ஷாவுக்கு வந்த ரத்த கொதிப்பு என்னன்னு சொன்னால், தமிழ்நாட்டில் ஒரு சீட்டாவது வாங்கிடலாம் நம்ம நினைக்கிறோம். ஆனால் வடக்க கூட சீட்டு வாங்க முடியாது போல இருக்குது. அடுத்தது காங்கிரஸ் தான் வரும் போல இருக்குது என்பதால் அவருக்கு ரத்த கொதிப்பு. சரி, மோடியாவது ஏற்கனவே அடிக்கடி மாதத்துக்கு 3 தடவை வந்தார். இப்போ ஒரு தடவை வந்து பார்க்கலாம்னாக்கா அவருக்கு பாட்டு பித்த வெடிப்பு. அவருக்கு பித்த வெடிப்புன்னு வரல, அவர் ரத்த கொதிப்புன்னு வரல. உங்களுக்கு ரத்த கொதிப்பை 2014 ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி தமிழக மக்கள் மட்டும் இல்லை, இந்திய மக்களே வழங்குவார்கள். கிளம்பே நீ கிளம்பே, கிளம்பே நீ கிளம்பே, ஆணிய புடுங்க வேணாம், கிளம்பே நீ கிளம்பே, கிளம்பே நீ கிளம்பே, ஆணிய புடுங்க வேணாம், கிளம்பே நீ கிளம்பே. ஆட்சியெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், ஆட்சியெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். அம்மனை குண்டி சாமியாரோட கிளம்பே, கிளம்பே நீ கிளம்பே, ஆணிய புடுங்க வேணாம், கிளம்பே நீ கிளம்பே. மறுக்க தமிழ்நாட்டுக்கு எதுக்கு வர்ற கிளம்பு, எதுக்கு வர்ற கிளம்பு, மறுக்க தமிழ்நாட்டுக்கு எதுக்கு வர்ற கிளம்பு, எதுக்கு வர்ற கிளம்பு. தாமரை மலராது தமிழ்நாட்டுல கச்சிடு கட்டெரும்பு, கச்சிடு கட்டெரும்பு. மத்த தாமரை மலராது தமிழ்நாட்டுல கச்சிடும் கட்டெரும்பு, கச்சிடு கட்டெரும்பு. இந்தி வாயில பேசுற தமிழ், வா இந்தி வாயில பேசுற தமிழ். அட சங்கிகளுக்கு அடக்கமுள்ள சிரிப்பு, அட சங்கிகளுக்கு அடக்கமுள்ள சிரிப்பு. நீ வேட்டி கட்டி வந்தாலும் கோவணத்தில் நின்னாலும், வேட்டி கட்டி வந்தாலும் கோவணத்தில் நின்னாலும், வேகாது குஜராத் பருப்பே, வேகாது குஜராத் பருப்பே. நீ கிளம்பே நீ கிளம்பே, ஆணைய புடுங்க வேணாம், கிளம்பே நீ கிளம்பே. மாம்பழம் அழுகிருச்சு கொட்டையெல்லாம் கிளம்பு, கொட்டையெல்லாம் கிளம்பு. மாம்பழம் அழுகிருச்சு கொட்டையெல்லாம் கிளம்பு, கொட்டையெல்லாம் கிளம்பு. வீல் 2 பஞ்சராச்சி ஒட்டிக்கினே கிளம்பு, சைக்கிள் ஒட்டிக்கினே கிளம்பு. வீல் 2 பஞ்சராச்சி ஒட்டிக்கினே கிளம்பு, சைக்கிள் ஒட்டிக்கினே கிளம்பு. காசு திண்டபாவ கூட்டிக்கினே சித்தபாவ சிலிண்டர், காலியாச்சு சிலிண்டர் குக்கர் நீ கிளம்பு, காலியாச்சு சிலிண்டர் குக்கர் நீ கிளம்பு, காலியாச்சு சிலிண்டர் குக்கர் கிளம்பு, காலியாச்சு சிலிண்டர் குக்கர் கிளம்பு. பால் தெளிச்சாச்சு பன்னீர் கிளம்பு, பால் தெளிச்சாச்சு பன்னீர் கிளம்பு, பால் தெளிச்சாச்சு பன்னீர் கிளம்பு, பால் தெளிச்சாச்சு பன்னீர் கிளம்பு. சித்தப்பாவை கூட்டிக்கின்னு சித்தின்னு கிளம்பு, சித்தப்பாவை கூட்டிக்கின்னு சித்தின்னு கிளம்பு. சிங்கம் சிங்கிளாக வர்றாரு நம்ம எடப்பாடி தவழ்ந்து, எடப்பாடி தவழ்ந்து கிளம்பு நீ கிளம்பு, ஆணைய புடுங்க வேணாம், கிளம்பு நீ கிளம்பு, ஆணைய புடுங்க வேணாம், கிளம்பு நீ கிளம்பு. ஆட்சியெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், ஆட்சியெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். அம்மனை குண்டி சாமியாரோட கிளம்பு, நீ அம்மனை குண்டி சாமியாரோட கிளம்பு, கிளம்பு நீ கிளம்பு, ஆணைய புடுங்க வேணாம், கிளம்பு நீ கிளம்பு, ஆணைய புடுங்க வேணாம், கிளம்பு நீ கிளம்பு. இன்னும் 2 பாட்டோட நாங்கள் முடிச்சுக்கிறோம்.
தோழர் இன்னும் 2 பாட்டு முடிச்சு இல்லை ஒரு பாட்டில் முடிச்சு விட்டுக்கிறேன். ஓகே, இப்போது ஆக்சுவலாக அவங்களுக்கு இந்த தோல்வி பயம் வந்துருச்சு. தோல்வி பயம் வந்ததால தான் அவங்க யார் வழியாக அந்த தோல்வி அவங்களுக்கு பரிசாக வழங்கப்படுமோ அவங்கெல்லாம் தூக்கி உள்ளே போட்டு வச்சுருக்காங்க. பாராளுமன்றத்தில் மெஹுவா மைத்ரா அவங்க இந்த திரிணாமுல் காங்கிரஸுடைய அவங்க ஒரு எம்பி, அவங்க பாயிண்ட்டாக பேசுகிறாங்க, பிஜேபி அம்பலப்படுத்துகிறாங்க, மோடி அம்பலப்படுத்துகிறாங்க என்பதால் அவங்க மேலே சிபிஐ ரைடு. அவங்க இப்போ சிறைக்கு போயிட்டாங்க, சம்மன் அனுப்பிச்சிருக்காங்களோ, அவங்க சிறைக்கு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இங்கே ஹேமந்த் சோரன் அவர் பிஜேபி அம்பலப்படுத்துகிறாரு, அதனால் அவர் அரெஸ்ட் இப்போ சிறையில் இருக்கார். அதே போல் இங்கே ஒய்எஸ்ஆர் காங்கிரஸுடைய அந்த அவங்க கவிதா அவங்க சிறையில் வைக்கப்பட்டிருக்காங்க. இப்போ கடைசியாக ஆம் ஆத்மியோடைய தலைவர் கேஜ்ரிவால் ஏன் சிறை வைக்கப்பட்டார் தெரியுமா? அது மார்ச் மாதம் 28ஆம் தேதி நடந்த ஒரு சம்பவம். அது மார்ச் 28 டெல்லி சட்டமன்றத்தில் அவர் ஆற்றிய உரை. அது அவர் மேலே பெரிய கிரெடிட் நம்ம வைக்க வேண்டாம், ஓகே. ஆனால் அவர் மிகப்பெரிய அளவுக்கு மோடியை அம்பலப்படுத்தியிருக்காரு. நம்மளாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் அவர் பேசின பேச்சோடைய சாரம். நாமெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் அதானி தான் உலகத்தோட 2வது பணக்காரர் என்பதாக. இப்போ எலான் மஸ்க்கு பதிலாக இன்னொரு ஆள் ஒருத்தர் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். இப்போ ஃபஸ்ட் இடத்துக்கு அவர் வந்திருக்காரு, ஓகே, அதை விட்டுருங்க. ஆனால் 2வது பணக்காரர் அதானி என்று நினச்சிக்கிட்டு இருக்கோம். இல்லை, மோடி தான் 2வது பணக்காரர். ஏனென்றால் அதானி மோடியோட பினாமி என்று அவர் அம்பலப்படுத்தியிருக்காரு. யோசிச்சு பாருங்க. ஏங்க, மோடிக்கு சொந்த பந்தம் இருக்குது. அவங்க அப்பாவுக்கு செய்யலை, அத்தாவுக்கு செய்யலை, அவங்க மொண்டாட்டிக்கும் செய்யலை, அவங்க அண்ணன் தம்பி இருக்காங்க குஜராத்தில், எவனுக்கும் செய்யலை. ஆனால் ஒரு நண்பனுக்கு அப்படியே செயல் வைக்கிறான். குணா குகையாது, அது என்னது? இது மஞ்சுமல் பாய்ஸா? மனித உணர்வு கொல்ல, இது மனித காதல் அல்ல, அது குணாவில் காதல். மஞ்சுமல் பாய்ஸில் மனித உணர்வு கொல்ல, இது மனித நட்பு அல்ல அப்படிங்கிறது இதோட இந்த வெர்ஷன். அது இது மனிதர் உணர்ந்து கொள்ள, இது மனித ஊழல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. அது என்ன ஊழல்? வேற ஒன்றும் கிடையாது. அது அதானிக்காக செய்த ஊழல் அல்ல, மோடிக்காக செய்த ஊழல். அதுதான் உண்மை. அதனால தான் எங்கே பார்த்தாலும் மோடி அதானியை கூட்டி போகிறாரு. ஆஸ்திரேலியா சுரங்க ஒப்பந்தம் சொன்னால் அதானியை கூட கூட்டு போகிறாரு. பணம் இல்லைன்னா பரவாயில்ல, ஸ்டேட் பேங்குடைய சேர்மனையும் கூட்டு போகிறாரு. உடனே சாங்ஷன் ஆகுது, லோன் சாங்ஷன் ஆகுது. அதே போல் இங்கே இங்கிலாந்து போகிறாரு, அங்கே ஒரு ஒப்பந்தம். இலங்கைக்கு போகிற ஒரு ஒப்பந்தம், கூடவே அதானியை கூட்டு போகிறாரு. அதானியை கூட்டு போகிறாருன்னா அதுக்கு அர்த்தம் அதானிக்காக பெற்று தரவில்லை, அதானியை ஒரு பெப்பட்டு பொம்மையாக வைத்துக்கொண்டு மோடி தனக்கான ஒப்பந்தத்தை அவர் போட்டுக் கொள்கிறார் என்பதை அம்பலப்படுத்தினார் அரவிந்த் கெஜ்ரிவால். தூக்கி உள்ள போட்டாங்க. தேர்தல் இது உச்சநீதிமன்றமே கண்டிக்குது. இது எப்படி ஒரு சமமான போட்டியாக எப்படி இருக்க முடியும்? இது எப்படி சமமான போட்டி? உன்னோட காம்படிட்டருக்கு உள்ளே போட்ட எப்படி சமமான போட்டி? இது தேர்தல் விதிமுறைக்கு எதிரானது என்று உச்சநீதிமன்றம் சொல்லியும் கூட அவன் கரடியாக காரி துப்புறான், ஊரே காரி துப்புறான், சொரணம் இல்லாதவங்க இவங்க. சட்டம் அதை பற்றி மதிக்க, இதுதான் ஃபாசிசம். எந்த சட்டம், விதிமுறைகள், கான்ஸ்டியூஷன் எதையும் மதிக்காத நான் செய்யறதா என்று யோசிச்சு பாருங்க. தேர்தலை அனௌன்ஸ் பண்ண பிறகு இடி ரைடு, ஐடி ரைடு நடக்குது உண்டா? அப்படி நடந்துக்கிட்டு இருக்குது. இதை அம்பலப்படுத்தியதால் தான் அரவிந்த் கெஜ்ரிவால் சிறையில் இருக்கார். மறுபடியும் இவர்கள் 2004 ஆட்சிக்கு வந்தாக்கா நாமெல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். உளவுத்துறையெல்லாம் குறிப்பு எடுத்துக்கிட்டு இருக்குது. நம்ம போலீஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு இருக்கோம், அவன் போலீஸையும் எடுத்துக்கிட்டு இருக்குது. தோழர்களே, இந்த நாடு காப்பாற்றப்படணும், மக்கள் காப்பாற்றப்படணும், வாழ்வாதாரங்கள் காப்பாற்றப்படணும், மாநில உரிமைகள் காப்பாற்றப்படணும் என்பது மட்டுமல்ல, நம்மளும் காப்பாற்றப்படணும்னா இந்த ஆட்சி நீடிக்கக்கூடாது. பிஜேபி ஆட்சி அது டெசிமேட் பண்ணப்படணும், அது ஒழிக்கப்படணும் சொல்றாங்க. அது அடக்குமுறை செய்வதை ஜனநாயகம் பேசுறான். அது பேர் ஜனநாயகம் கிடையாது, அது பேர் தான் சர்வாதிகாரம், அதுதான் ஃபாசிசம். ஃபாசிசம் நீடித்ததாக வரலாறு கிடையாது, ஆனால் தானாக அது ஒழியதில்லை. பதிலாக நம்மை போன்றவர்கள் எடுக்கக்கூடிய முன்னெடுப்பின் காரணமாக தான் அது ஒழியும். எனவே நாமெல்லாம் இந்த படையுடைய முன்னணி படை, நாம் முன்னெடுத்தாகணும். அதில் வரக்கூடிய எந்த வழக்காக இருந்தாலும் செத்து சிறையில நாம் செத்து புதைந்தாலும் நாம் விடக்கூடாது தோழர்களே. அடக்கு முறைதான் ஜனநாயகமா, அடங்கி போனால் மாறிடுமா? அடக்குமுறைதான் ஜனநாயகமா, அடங்கி போனால் மாறிடுமா? அடக்குமுறைதான் ஜனநாயகமா, அடங்கி போனால் மாறிடுமா? அடக்குமுறைதான் ஜனநாயகமா, அடங்கி போனால் மாறிடுமா? எதிர்த்து நில், எதிர்த்து நில், காவி பாசிசம் எதிர்த்து நில், எதிர்த்து நில், எதிர்த்து நில், காவி பாசிசம் எதிர்த்து நில். அடக்குமுறைதான் ஜனநாயகமா, அடங்கி போனால் மாறிடுமா? அடக்குமுறைதான் ஜனநாயகமா,
இல்லை நான் பாடக்கூடாது நான் உண்ணுவதை நீ தடுக்கிற நான் எண்ணுவதை நீ மறுக்கிற அதிகாரம் இருக்கலாம் ஆடாது மக்கள் அலையா எழுந்தால் காணாமல் போவாய் காற்றாக தேய்வாய் காவிய நீ ஒளிவாய் எதிர்த்தேனே எதிர்த்தேனே காவி பாசிசம் எதிர்த்தேனே 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 காவி பாசிசம் எதிர்த்தேனே அடக்குமுறைதான் ஜனநாயகமா அடங்கி போனால் மாறிடுமா செல்லையிட்டு எங்களுக்கு வேணாம்னு போராடி நான் சுட்டுக் கொள்ளுற சிறையில் தள்ளுற போய் கேசு போடுற என்ன சிட்டிசன் குண்டாஸ் என்ன எங்க மேல அஃபென்ஸ் எங்க மண்ணை விட்டுடுன்னு கேட்பது குற்றமா லட்சி ஆலை வேணாம்னு கெஞ்சினாலும் குற்றமா இல்லை கார்பரேட்ட வாழ வைக்கதான் உங்க சட்டமா அடக்குமுறைதான் ஜனநாயகமா அடங்கி போனால் மாறிடுமா அடக்குமுறைதான் ஜனநாயகமா அடங்கி போனால் மாறிடுமா 13 பேரை சுட்டாங்களே செய்த பாவம் என்ன பாதுகாக்க நினைச்சாங்க வாழ வச்ச மண்ண எங்க ஸ்டோலின் உனக்கும் மகள் இல்லையா அங்கு செத்தவர் எல்லாம் தீவிரவாதியா டெல்டா வீலே ஹைட்ரோ கார்பன் பொட்டி புறத்தில் நீற்றினோ கடற்கரையெல்லாம் சாகர் மாலா மண்ணையாக்குற சுடுகாடா தமிழ்நாடு என்ன பகைநாடா நடக்காது நடக்காது உன் கார்பரேட்டின் கனவு பலிக்காது எதிர்த்தேனே எதிர்த்தேனே காவி பாசிசம் எதிர்த்தேனே 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 காவி பாசிசம் எதிர்த்தேனே ஏலத்த பறிக்குது 8 வழி சால எதிர்த்து பேசினாலே கைது சிறைச்சால வளர்ந்த மண்ணில விவசாயி வாழ முல்ல இழந்த உரிமைய தொழிலாளி பேச முல்ல மோடியை எதிர்த்தா காவியை எதிர்த்தா தேச விரோதி பயங்கரவாதி தீவிரவாதி இது என்ன நீதி இது நீதி இல்ல நீதி இல்ல இது மனு நீதி இதுதான் காவி பாசிசம் காவி பாசிசம் இது கார்ப்பரேட்டின் பாசிசம் எதிர்த்தேனே எதிர்த்தேனே காவி பாசிசம் எதிர்த்தேனே காவி பாசிசம் எதிர்த்தேனே இறுதியாக ஒரு பாடலோடு முடித்துக் கொள்கிறோம். ஒரு டேஞ்சர் நம்மளை நெருங்கி வருது என்பது உண்மை அது. ஆனால் ஒரு டயலக்டிக்கல்னு சொல்லுவாங்க, ஒரு இயங்கியல் விஞ்ஞானப்படி கூட அது வெற்றி பெறாது என்பதுதான் உண்மை. அதனால் சக்கரம் என்பது பின்னோக்கி சுடலாது, அது முன்னோக்கி தான். சூரியன் கூட அப்படித்தான். அதே போல் ஃபாசிசம் என்பது வெற்றி பெறாது என்பது வரலாற்று ரீதியான உண்மை. இது சயின்ஸு. ஆனால் அதை தாண்டி இப்போ இருக்க ஒரு உண்மையும் சொல்கிறேன். இவர்கள் ஏற்கனவே சொன்னது போல் கோடி மோடின்னு சொல்லிட்டு தன்னோட தொடையில் இருக்கக்கூடிய அந்த ஊடகத்தை வைத்துக்கொண்டு பொய் கருத்தை பரப்புகிறார்கள். ப்ரிடிக்ஷனில், அதாவது கருத்து கணிப்பில் சொல்கிறாங்க 400 இடம் கைப்பற்றும் பிஜேபி, இந்தியா கூட்டணி 100 இடம் தான் வரும்னு சொல்லி அது பொய். அது இப்போ நீங்கள் பாருங்கள், யூடியூப்பில் போங்க, வட மாநிலங்களில் ஹிந்தி பெல்ட்டில் லைவ் டெக் ஹிந்தி, லைவ் டெக் தெலுங்கு, லைவ் டெக் போஜ்புரி, இந்த சேனல்லாம் பாருங்கள். அதோட கருத்து கணிப்பு என்பது இந்தியா கூட்டணி 300 இடங்களுக்கு மேலே கைப்பற்றும், என்டிஏ 100 இடங்களுக்கு கீழே வரும் என்பதாக கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றது. அது மட்டுமல்ல, நாம் படிக்கின்ற செய்திகள் இந்த தமிழ் ஊடகங்கள் மறைத்ததை தாண்டி ஆங்கில ஊடகங்கள் வேறு சில உண்மையை சொல்லக்கூடிய தி வயர், அதே போல் நியூஸ் கிளிக்கு, தி லாண்ட்ரி, அப்புறம் அவுட்லுக்கு, இதெல்லாம் நீங்கள் படித்து பாருங்கள். சமீபத்தில் மார்ச் மாதம் 2ஆம் தேதி இந்தியா கூட்டணி அந்த ரேலி போனார் இவர் ராகுல் காந்தி. அது பாட்னாவில் ஒரு பேரணியாக பொதுக்கூட்டமாக நடத்தப்பட்டது. தேஜஸ்வி யாதவ் இருக்கார், இந்தியா கூட்டணி ஆளுகளாக இருக்கிறாங்க. அந்த கூட்டத்தை பற்றி அவுட்லுக் என்ன நேரேட் பண்ணுதுன்னு சொன்னாக்கா, கிட்டத்தட்ட மில்லியன் கணக்காக மக்கள் கூடியிருக்கின்றார்கள் இந்த ரேலிக்கு. அது எதற்கு ஒப்பானதுன்னு சொன்னால், இந்திய விடுதலை போராட்டத்தில் கோடிக்கணக்கான மக்கள் எப்படி வீதிக்கு வந்தார்களோ அதற்கு இணையான கூட்டம் என்பதாக அவுட்லுக் எழுதுது, படங்களையும் போட்டிருக்குது. அதுதான் உண்மை. அது அதே போல் இப்போ மும்பையில் நடந்த கூட்டம், இப்போது ஜந்தர் மந்தரில் நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டம், இப்போ ஊபியை பற்றி ஒரு யூபியோட ஸ்டேட்டஸ் என்ன என்பதை பற்றி இன்றைக்கி ஹிந்துஸ்தான் டைம் நினைக்கிறேன், ஹிந்துஸ்தான் டைம் எழுதியிருக்குது. முன்னாடி அவங்க 62 இடங்களை கைப்பற்றினாங்க, இப்போ அப்படி முடியாது, பாதி இடங்களுக்கு குறைவாகவே கைப்பற்றும் பிஜேபி. ஏன்னா புதிய அலைன் உருவாயிருக்குது. இந்தியா கூட்டணி உடைந்து விடும் என்றெல்லாம் கனவு கண்டாங்க, ஆனால் அதை தாண்டி வேறவா போயிட்டு இருக்குது என்று
அது எழுதப்பட்டிருக்குது. அதுதான் உண்மை தோழர்களே. எனவே இந்தியா கூட்டணி நம்ம பொறுத்த வரைக்கும் இந்த மோடி ஆட்சி வீழ்த்தப்படணும், ஃபாசிசம் ஒழிக்க வேண்டும். ஆனால் அந்த இடத்துல எதை வைப்பது என்கிற விஷயத்தில் வேறு வழி இல்லை, அது இந்தியா கூட்டணி தான் வரணும். எனவே இந்தியா கூட்டணியை வெற்றி பெற செய்வது என்கிற நிலைப்பாடை நாங்களும் எடுத்திருக்கிறோம். அது நிச்சயமாக நடக்கும். அதற்கு உதாரணம் இந்த அமெரிக்காவில் ஒரு பாடல் உண்டு. ட்ரேசி சாப்மேன் என்கிற ஒரு பாடகி, ஒரு கருப்பின பாடகி, டோன்ட் யூ நோ டாக்கிங் அபவுட் ரெவல்யூஷன் சவுண்ட்ஸ்னு அந்த பாட்டு. அந்த பாட்டோட இறுதியில் தி டேபிள்ஸ் ஆர் ஸ்டார்டிங் டு டேர்ன், நிலைமைகள் மாறத் தொடங்கி இருக்கிறது என்று. இந்தியாவிலும் நிலைமை மாறத் தொடங்கி இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், JNU பல்கலைக்கழகம், ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி, அதில் இப்போ தேர்தல் நடந்தது, மாணவர்களுக்கான தேர்தல். அங்கே யார் வைஸ் சான்சலராக இருக்காங்கன்னாக்கா அவங்க விஸ்வ இந்து பரிஷத், அவங்க RSSகாரவங்க வைஸ் சான்சலர். போன தேர்தலில் அவங்க ஜெயித்தாங்க ABVP 100 வாக்குகள் வித்தியாசத்தில். இந்த முறை நடந்த தேர்தலில் செயலாளர், துணை செயலாளர், தலைவர், துணைத் தலைவர் அனைவரும் இடதுசாரிகள், முற்போக்கைச் சேர்ந்தவர்கள். 1000க்கு மேற்பட்ட வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் தோழர்களே. இது ஒரு சிம்டம். இது நிச்சயமாக பிஜேபி தோற்கடிக்கப்படும். எனவே நம்ம நினைக்கிறோம் அவங்க வெற்றி பெற போகிறாங்கன்னு. இல்லை, அவனே சொல்லியிருக்காங்கல்ல, 400 இடம் இப்போது நான் சொன்னல, இந்த ஊடகங்கள் நமது, அதாவது உண்மையை சொல்லக்கூடிய ஊடகங்கள் 300 இடத்துக்கு மேலே கைப்பற்றும், அவங்க 103 இடம் தான் வருவாங்கன்னு சொல்லி. அதையே நான் வேறு மாதிரி சொல்கிறேன். 103 இடங்கிறது தப்பு, அதையும் தாண்டுவாங்க. வரக்கூடிய தேர்தலில் பிஜேபி 103 இல்லை 108 தான் போக போகுது. தூக்கிடு, தட்டி தூக்கிடு, போட்டிடு, தொடச்சி போட்டிடு, தூக்கிடு, தட்டி தூக்கிடு, போட்டிடு, தொடச்சி போட்டிடு, தூக்கிடு, தட்டி தூக்கிடு, போட்டிடு, தொடச்சி போட்டிடு. காவியை எதிர்க்க கைகளை சேர்த்திடு, காவியை எதிர்க்க கைகளை சேர்த்திடு, காவியை எதிர்க்க கைகளை சேர்த்திடு, காவியை எதிர்க்க கைகளை சேர்த்திடு. தாமர மலர ஆசிட்ட ஊத்திடு, ஆசிட்ட ஊத்திடு, தூக்கிடு, தட்டி தூக்கிடு, போட்டிடு, தொடச்சி போட்டிடு, தூக்கிடு, தட்டி தூக்கிடு, போட்டிடு, தொடச்சி போட்டிடு. உழவனுக்கு எதிரி, உழைப்பவர்க்கு எதிரி, உழைப்பவர்க்கு எதிரி, உழவனுக்கு எதிரி, உழைப்பவர்க்கு எதிரி, உழைப்பவர்க்கு எதிரி, மாணவர்க்கு எதிரி, தமிழ் மண்ணுக்கும் எதிரி, தமிழ் மண்ணுக்கும் எதிரி, மாணவருக்கு எதிரி, தமிழ் மண்ணுக்கும் எதிரி, தமிழ் மண்ணுக்கும் எதிரி, தேசத்துக்கு எதிரி, தேசத்துக்கு எதிரி, ஜனநாயகத்துக்கு எதிரி, தேசத்துக்கு எதிரி, ஜனநாயகத்துக்கு எதிரி. இந்த காவி சிம் கார்டு வீசனும் உருவி, வீசனும் உருவி, தூக்கிடு, தட்டி தூக்கிடு, போட்டிடு, தொடச்சி போட்டிடு, தூக்கிடு, தட்டி தூக்கிடு, போட்டிடு, தொடச்சி போட்டிடு. மணிப்பூர் எரியுது மோடி போகல, மோடி போகல, மணிப்பூர் எரியுது மோடி போகல, மோடி போகல, ஹரியானா எரியுது காவி நெருப்புல, காவி நெருப்புல, ஹரியானா எரியுது காவி நெருப்புல, காவி நெருப்புல, மணிக்கணக்கா பேசுற பார்லிமெண்ட்ல, மணிக்கணக்கா பேசுற பார்லிமெண்ட்ல, மணிப்பூர பேசல என்ன வாயில, அட மணிப்பூர பேசல என்ன வாயில, கழிவு கழிவு ஊத்துது அமெரிக்காவில, கழுவி கழுவி ஊத்துறாங்க அமெரிக்காவில. உங்க காவிக்கு ஆப்பு ரெடி 24ல 24ல. தூக்கிடு, தட்டி தூக்கிடு, போட்டிடு, தொடச்சி போட்டிடு, தூக்கிடு, தட்டி தூக்கிடு, போட்டிடு, தொடச்சி போட்டிடு. NIA IT CBI ED எல்லாத்தையும் இழுத்து போட பாக்குற, எல்லாத்தையும் மிரட்டி, எல்லாத்தையும் மிரட்டி, இழுத்து போட பாக்குற, எல்லாத்தையும் மிரட்டி. எல்லாத்தையும் மிரட்டி. கர்நாடகா தேர்தலில் புரட்டிட்டாங்க புரட்டி, கர்நாடக தேர்தலில் புரட்டிட்டாங்க புரட்டி, மேற்கு வங்க தேர்தலில் மிரட்டிட்டாங்க மிரட்டி, மேற்கு வங்க தேர்தலில் மிரட்டிட்டாங்க மிரட்டி, கேரளாவில் பிஜேபியை துரத்திட்டாங்க துரத்தி, கேரளாவில் பிஜேபியை துரத்திட்டாங்க துரத்தி. மக்கள் 24 அடிப்பாங்க டவுசர கலட்டி, டவுசர கலட்டி. தூக்கிடு, தட்டி தூக்கிடு, போட்டிடு, தொடச்சி போட்டிடு, தூக்கிடு, தட்டி தூக்கிடு, போட்டிடு, தொடச்சி போட்டிடு.
ஓர் அணியில திரட்டுவோம் திரட்டுவோம் மக்களை ஓர் அணியில திரட்டுவோம் திரட்டுவோம் மக்களை ஓர் அணியில திரட்டுவோம் திரட்டுவோம் மக்களை ஓர் அணியில விரட்டுவோம் விரட்டுவோம் காவிகளை விரைவில விரட்டுவோம் விரட்டுவோம் காவிகளை விரைவில அண்ணாமலை அண்ணாமலை அடுத்த சிஎம் கனவில அண்ணாமலை அண்ணாமலை அடுத்த சிஎம் கனவுல 5 கிலோமீட்டர் தாண்டி நடக்க கூட முடியல 5 கிலோமீட்டர் தாண்டி நடக்க கூட முடியல எங்க பக்கம் வீசு காத்து எங்க பக்கம் திரும்பும் உங்க பக்கம் வீசு காத்து எங்க பக்கம் திரும்ப டெல்லி போராட்டம் போல இந்தியாவை கிளம்பும் டெல்லி போராட்டம் போல இந்தியாவை கிளம்பு கோடி மக்கள் திரண்டு பிஜேபியை விரட்டும் கோடி மக்கள் திரண்டு நிகழ்ச்சியை நடத்தும் அன்னைக்கு மோடி அமித்ஷாவுக்கு திகார் ஜெயில் கிடைக்கும் திகார் ஜெயில் கிடைக்கும் தூக்கிடு தட்டி தூக்கிடு